வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இபிஎஸ் தொடர்ந்த வழக்கில் அதிமுகவின் பெயர், சின்னம், கொடியை பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு நிரந்தர தடை. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவால் மக்களவைத் தேர்தலில் இபிஎஸ் தரப்பு இரட்டை இலையை பயன்படுத்த சிக்கல் இல்லை என தகவல். நாடாளுமன்ற தேர்தலில் கனிமொழி, தமிழச்சி தங்கபாண்டியன், தயாநிதி மாறன், TR பாலு, R ராசா உள்ளிட்டோர் மீண்டும் அதே தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு என தகவல். தேனியில் தங்க தமிழ்ச்செல்வன் அல்லது இம்ரானும், பெரம்பலூரில் அருண் நேருவும், ஆரணியில் தரணிவேந்தன், கோவையில் மகேந்திரன் அல்லது கோகுல் களமிறங்கலாம் என தகவல். குஜராத், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் மாநில உள்துறை செயலாளர்களை நீக்க தேர்தல் ஆணையம் உத்தரவு. நாடாளுமன்ற தேர்தலை நேர்மையான முறையில் நடத்தும் வகையில் மேற்கு வங்க மாநில DGPயையும் நீக்க நடவடிக்கை எடுக்க ஆணை. கடந்த முறை போட்டியிட்ட 10 தொகுதிகளில் தேனி, ஆரணி, திருச்சியில் காங்கிரஸ் போட்டியிடவில்லை. கடலூர், மயிலாடுதுறை, திருநெல்வேலியுடன் ஏற்கனவே போட்டியிட்ட 7 தொகுதிகளில் களம் காண்கிறது. திமுக கூட்டணியில் திருச்சி தொகுதியில் களம் காண்கிறது மதிமுக. வைகோவின் மகன் துரை வைகோ வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு. கடலூர், மயிலாடுதுறை, நெல்லை மற்றும் திண்டுக்கல் தொகுதிகளை கூட்டணிக்கு விட்டுக் கொடுத்த திமுக. தேனி, ஆரணி, கோவை, பெரம்பலூர், ஈரோடு தொகுதிகளை தன்வசமே வைத்துக் கொண்டது. காங்கிரஸ் சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கு நாளை முதல் விருப்ப மனு புதன்கிழமை மாலை 5 மணி வரை பெறப்படும் என அறிவிப்பு. தெலங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர் பதவியிலிருந்து தமிழிசை ராஜினாமா. தென்சென்னை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட வாய்ப்பு. இன்று மாலை கோவை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 2 கிலோமீட்டர் வாகன பேரணி செல்ல உள்ள நிலையில் பலத்த பாதுகாப்பு. நாளை சேலத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடியுடன் O பன்னீர்செல்வம், TTV தினகரன் பங்கேற்பு. ஒரே மேடையில் பிரதமருடன் பரப்புரையில் ஈடுபட உள்ள பாஜக கூட்டணி கட்சி தலைவர்கள். அதிமுக, பாமக கூட்டணி குறித்து இன்று மாலை அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. நேற்று எடப்பாடி பழனிசாமியை பாமக MLA அருள் சந்தித்த நிலையில் உறுதியாகியுள்ள கூட்டணி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் தேர்தல் அறிக்கையை சமர்ப்பித்த குழு. விரைவில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என மூத்த தலைவர் பொன்னையன் தகவல். பொன்முடியின் தண்டனை ரத்து செய்யப்படாததால் அமைச்சராக நியமிக்க முடியாது. முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு எழுதிய கடிதத்தில் ஆளுநர் RN ரவி தகவல். பொன்முடியை அமைச்சராக நியமிக்க ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு அரசு வழக்கு. பதிவாளரிடம் மனு அளித்தால் அவசர வழக்காக விசாரிக்க பரிசீலனை என நீதிபதிகள் அறிவிப்பு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மனு. உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மேல்முறையீடு. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 7வது நாளாக பற்றி எரியும் காட்டுத்தீ. கொழுந்துவிட்டு எரியும் தீயை அணைக்க வனத்துறையினர் தீவிர முயற்சி. பெரியசாமிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். கடந்த 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான
ஐ பெரியசாமி அமைச்சராக இருந்த பொழுது வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீட்டை முறைகேடாக ஒதுக்கியதாக தாக்கல் செய்யப்பட்ட புகார் மீதான விசாரணைக்கு தடை கோரி ஐ பெரியசாமியின் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு தடை விதிக்கவும் கீழமை நீதிமன்றத்தில், அதாவது எம்பி எம்எல்ஏக்களுடைய வழக்குகளை விசாரிக்கும் தனி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு தடை விதிக்க கோரி இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் பதிலளிப்பதற்கு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தற்பொழுது நோட்டீஸ் அளிப்பு உச்சநீதிமன்றத்துடைய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் அதிகாரமற்ற சபாநாயகர் வழங்கிய சாங்ஷன் அடிப்படையில் எவ்வாறு விசாரணையானது தொடங்கப்பட்டது என்ற ஒரு கேள்விக்கு பதிலளிப்பதற்கான ஒரு உத்தரவை தற்போது உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. மேலும் அதே சமயம் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெறும் அந்த ஒரு விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க மறுப்பு தெரிவித்ததோடு அவர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றால் அந்த கோரிக்கையை அவர்கள் கீழமை நீதிமன்றத்திலேயே முன்வைக்க வேண்டும் என்ற ஒரு அனுமதியானது வழங்கி தற்பொழுது வழக்கினுடைய விசாரணையை 2 வாரத்திற்கு உச்சநீதிமன்றமானது ஒத்திவைத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா. திமுக கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சிக்கு திருநெல்வேலி, மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி உட்பட 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. திருச்சி தொகுதி மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விசிக, இடதுசாரிகள், அகில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு அவைகள் போட்டியிடும் தொகுதிகளும் அடையாளம் காணப்பட்டன. அதே நேரம் காங்கிரஸ் மற்றும் மதிமுக கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளை முடிவு செய்வதில் இழுபறி நீடித்து வந்தது. இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்து காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஆலோசனை நடத்தினார். அப்போது தமிழ்நாடு, புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 10 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டு தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி தமிழ்நாட்டில் திருவள்ளூர் தனி தொகுதி, கிருஷ்ணகிரி, சிவகங்கை, விருதுநகர், கரூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 9 தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் புதுச்சேரி மக்களவை தொகுதியும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை வழங்கிய திருச்சி, தேனி, ஆரணி தொகுதிகளுக்கு பதில் தற்போது திருநெல்வேலி, மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. பத்து தொகுதிகளை காங்கிரஸ் பேரியக்கம் பெற்றிருக்கிறது. அதே போன்று நாங்கள் கேட்ட தொகுதிகளையும் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த சந்திப்பில் 40 தொகுதியும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் என்ற இனிப்பான செய்தியோடு உங்களை சந்திப்போம். கடலூர், மயிலாடுதுறை, அதே போன்று திருநெல்வேலி 3 தொகுதி புதுசா வாங்கிருக்கீங்க. 19 புதுசா வாங்கிருக்கீங்க. என்ன காரணத்தில் மாற்றி வாங்க? எங்களுக்கு சாதகமான தொகுதி வாங்கியிருக்கோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இதேபோன்று திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு திருச்சி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருச்சி தொகுதி இந்த முறை மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திருச்சி தொகுதியில் தனிச்சின்னத்தில் துரை வைகோ போட்டியிட உள்ளார். இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலை வெளியாக உள்ளது. திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக 21 தொகுதிகளில் களம் காண்கிறது. அதன்படி வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம் தனி தொகுதி, அரக்கோணம், வேலூர், தருமபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், நீலகிரி தனி தொகுதி, தஞ்சாவூர், தூத்துக்குடி, தென்காசி தனி தொகுதி, தேனி, ஆரணி, கோவை, பொள்ளாச்சி, ஈரோடு மற்றும் பெரம்பலூர் ஆகிய தொகுதிகளில் திமுக களம் காண்கிறது. கடந்த தேர்தலில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திண்டுக்கல், கடலூர், மயிலாடுதுறை, திருநெல்வேலி ஆகிய தொகுதிகளை தற்போது கூட்டணி கட்சிகளுக்கு திமுக ஒதுக்கியுள்ளது. அதே நேரம் கோயம்புத்தூர், தேனி, ஆரணி, பெரம்பலூர், ஈரோடு ஆகிய தொகுதிகளில் இந்த முறை திமுக களம் காண்கிறது.